ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியா? லாங் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி ரெடி பண்ணலான்ட்டு எடுத்தாச்சு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக நம்ம வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கார்டன் எப்படி இருக்குதுன்னு தெரியும். எல்லா செடியும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி முதல்ல பார்க்குறது வெத்தலை செடி. நம்ம எடுத்து வச்ச வெத்தலை செடி நல்லாவே ஓரளவு அப்படியே நிற்கிறாங்க. இப்போ தான் துளிர் விட ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா எதிர் இப்போ தான் ஒன்று வந்திருக்குது. அப்புறம் கீழே நிறைய துளிர் வந்திருந்தது, வேர்களும் இருந்தது. அதில் அது என்ன பண்ணினேன்னா அதை அப்படியே எடுத்து நான் இப்போது பதியம் போட்டலாம்ன்ட்டு எடுத்து வச்சேன். காலையில் எடுத்து வச்சேங்க. ஈவினிங் நல்ல மழை பெஞ்சிருக்கிறதுனால அப்படியே பிடிச்சி டக்குன்னு வந்துடும். சரி, பார்க்கலாம் எப்படி வருதுன்னுட்டு. இன்னும் ஒரு கொடி கூட இருக்குது. அதை கட் பண்ணி தான் எடுத்து வைக்கணும். அது கொஞ்சம் மேலே இருக்குது, அதை எடுத்து வைக்கலை. கீழே அடியில் இருந்ததெல்லாம் அப்படியே வேரோடு இருந்ததுனால அப்படியே கையிலையே எடுத்து வச்சுட்டேன். அழகாக நிற்கிறாங்க. சூப்பராக மழையும் நல்லா பெஞ்சிருக்குது இன்றைக்கி. அப்படியே பிடிச்சி வந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டவங்களுக்கு கொடுத்துடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாமே சாஞ்சாச்சு இந்த மழையில். பாருங்கள், நம்ம செவ்வரளி செடி எப்படி சாஞ்சி கிடக்குன்னு நேராக நிற்பாங்க. பார்த்திங்கன்னா சாஞ்சிட்டாங்க. அதில் நிறைய பூக்கள் கொடுத்து காய்களும் பிடிச்சிருக்குது. அது என்ன காய்னா எதுவுமே இதில் விதைகள் எதுவுமே இருக்காது. நான் இது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்துருக்கேன். விதைகள் எதுவுமே இல்லை, சும்மா பஞ்சு மாதிரி தான் இருக்குது. அதுலேயே நம்மளோட இந்த செடியிலையும் நம்மளுக்கு இந்த காய்கள் வந்திருக்கிறது பெரிய இதுவாக தான் இருக்குது. நிறைய பூத்துட்டாங்க. அப்புறம் ரோஸ், கல்கத்தா ரோஸ் பார்த்திங்கன்னா எல்லா எதிலுமே கொட்டிட்டு அவங்களே துளிர் வந்தாங்க. துளிர் நிறைய மொட்டுக்கள் வைக்கணும்னு எதிர்பார்த்தா இல்லை, கொஞ்சமாக தான் வச்சாங்க. வச்ச மொட்டுக்களும் எப்படி சின்னதாக பூத்துருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லோ கலரில் பூத்துருந்தாங்க, தனி எல்லோ மட்டும் பார்த்திங்கன்னா வெளுத்து இருக்குது. வெயிலில் வெளுத்து அப்படியே இருக்கிறாங்க. இவங்க டபுள் கலரில் இருக்கிறாங்க. ரெண்டுமே குட்டியாக தான் பூத்துருக்குறாங்க. பூக்கள் அந்தளவுக்கு பெருசாக எந்த ரோஸ்லேயுமே இப்போ வரல. பார்த்திங்கன்னா ஒயிட் ரோஸ் தான் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. மறுபடியும் கொஞ்சம் அப்படியே காஞ்ச மாதிரிலாம் குச்சியாக நிற்கிறாங்க. சரி, அதெல்லாம் கட் பண்ணி விடணும். சாமந்தி செடியில் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொட்டுக்கள் வரல. அவரை செடியும் மொட்டுக்கள் எதுலேயுமே இல்லை, பூக்கள் இல்லை. ஒரே ஒரு செடியில் மட்டும் இருக்கிறாங்க. இந்த பாட்டில் பூக்கள் பூத்துருக்குது. ஆனால் காய்கள் எதுவும் வரவே இல்லைங்க. இது இட்லி பூச்செடி நம்மளுக்கு எடுத்து பதியம் போட்டிருந்தது, பூ வந்திருந்தது. அந்த தொட்டி உடஞ்சிட்டதுனால இந்த கேனில் எடுத்து வச்சுருக்கேன். யாராவது கேட்டால் கொடுத்துடலாம்னு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மாதிரி இருந்தது, ஆனால் காயில் ஃப்ரெஷ்ஷாக தான் நிற்கிறாங்க. பரவாயில்ல, அப்படியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா பிளாக் ரோஸ்னால் பிளாக்காக வராது. நம்மளுக்கு ஒரு வெல்வெட் கலரில் வரும். டார்க் வெல்வெட் கலர் ஆகும். பூத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 நாள் அப்படியே விட்டோம்னா இன்னும் டார்க் ஆகிடும். அது 3 கலராக பூத்துருக்குது பாருங்கள். டார்க் வெல்வெட் அண்ட் பிங்க், ரெட்டுன்னு 3 கலராக 3 பூவும் இருக்குது. இதெல்லாம் நான் முதல்ல எடுத்து வச்சுருவேன். அந்த ரோஸு, இந்த அடுக்கு மல்லியெல்லாம் முதல்ல நான் எடுத்து வச்ச வீடியோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே எடுத்தது, உங்களுக்காக ஷேர் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தது. இன்றைக்கி தான் எல்லாத்துலேயும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இது இது பட்டன் ரோஸ். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா ஒன்று சின்னதாக பூத்துருக்கு, ஒன்று பாருங்கள் பரவாயில்லாமல் நல்லா பெருசாகவே பூத்துருக்குது. இது பூத்து 2 நாள் ஆகிடுச்சு. ஆரஞ்சு கலர் அப்படியே கலர் ஷேட் ஆகும். ஏற்கனவே நான் வீடியோ நிறைய போட்டுக்கிறேன், பிங்க் கலரில் மாறுதுன்னு. அப்படி மாறுது, 2 நாள் ஆகிடுச்சு. இது 4 மொட்டு வச்சுருந்தது. இதுவும் அடுக்கு மல்லி தான். 2 மொட்டு நல்லா பூத்துடுச்சு, பெருசாகவே இருந்தது. இது 2ல் இப்போது 1 பூத்துருக்கு, சின்னதாக தான் பூத்துருக்குது. அப்புறமா அப்படியே வந்தோம்னா சாமந்தி எடுத்து நம்ம ஒரு இதில் க்ரோ பேக்கில் இருந்தது 2 இதுலேயே எடுத்து வச்சோம், 2 செடியை. அது இந்த இது முதல்ல அதெல்லாம் துளிர் வந்தது. என்னன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரே பாப்கன், அவர் வெயில் தாங்காமல் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிருந்தேன். இந்த மண்ணை கிளறி எடுத்து வெளியே போட்டார். ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே கிடந்ததுனால அது காஞ்ச மாதிரி இருக்குது. வருமா என்னன்னு தெரியல. கருவேப்பிலை நல்லா நிற்கிறாங்க. அப்புறம் இது மாதுளைங்க. துளிர் அதாவது அதுவே முளைத்து வந்தது.
இந்த அடுக்கு மல்லிகைக்குள்ளே தான் இருக்குது. பெருசாகுது, அதை எடுத்து தனியாக வைக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு டேஞ்சர். இது வந்து சின்ன தொட்டியில் இருக்கிற சாமந்தி நல்லாவே துளிர் வந்துட்டுருக்குது. ஆனால் பூக்கள் வந்து வரலை, மொட்டுக்கள் வைக்கலை. சாமந்திகள் எதுவுமே வந்து மொட்டுக்கள் இல்லை. எலுமிச்சை சொல்லவே வேண்டாங்க, நல்ல வளர்ச்சி. ஆனால் வந்து கட் பண்ணி விடணும். ரொம்ப பெருசாக வந்து வளர்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து பூக்கள் வைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிணமும் வரணும். நம்மளுக்கு வந்து அடியில் கிணமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து பூக்கள் வர்றதை பார்க்க முடியும். இருவாச்சி மல்லி சொல்லவே வேண்டாங்க, சின்னதாக தான் இருக்குது. கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்ல மொட்டுகள் வச்சு நல்லாவே பூக்கள் கொடுத்தது. கொஞ்சம் நல்லா வரல, இப்போ கலகலன்னு வராமல் தான் இருக்கிறாங்க. எல்லோ கலரில் வேறு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கணும் அது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் போட மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய், see you.